ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் அத்தனை போராட்டங்களையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் மனதில் இருக்கக்கூடிய அத்தனை வழிகளையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னோடு நிறைய விஷயங்களை பகிர வேண்டும் என்று இன்றைய தினத்தில் ஆவலாக வந்திருக்கின்றேன். நீ விரும்பிய வாழ்க்கையை நீ விரும்பியபடியே உனக்கு சர்வ நிச்சயமாக நான் கொடுத்தருளுவேன். இறுதி வரை கேட்டு என்னுடைய ஆசீர்வாதங்களை முழுவதுமாக பெற்றுக்கொள். நீ அனுபவித்து வருகின்ற போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளியையும் உன் மனதில் இருக்கக்கூடிய வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் முற்றுப்புள்ளியையும் வைக்கத்தான் வந்திருக்கின்றேன். பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்க்க ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காதா என்று காத்து கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு தீர்வை வெளிச்சமாக நான் உன் வாழ்க்கையில் கொடுக்க வந்திருக்கின்றேன். இனி எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை உனக்குள் எழுமளவிற்கு அற்புதம் சற்று நேரத்தில் உன் வாழ்வில் நடக்கும். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் எப்பொழுது என்னிடம் சொல்லி சொல்லி நிறைவேற வேண்டும் அப்பா என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றாயோ, அப்பொழுது எல்லாம் உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனையையும் நான் தீர்த்து வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கான அத்தனை வழிவகைகளையும் யுக்திகளையும் நான் உனக்கு கொடுத்தபடியே தான் இருக்கின்றேன். மௌனமாகவே மனத்திற்குள் நீ சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு நேருக்கு நேராக நின்று பதில் சொல்லுமாறு அந்த விஷயத்தில் அற்புதங்கள் பலவற்றை நடத்தியும் கொடுப்பேன். இப்பொழுது எல்லாம் முன்பை போல் இல்லை. நீ யாரிடமும் எதையும் சொல்லுவது இல்லை, சொல்ல விரும்புவது இல்லை. யாரேனும் உன்னை ஏதாவது கேட்டாலும் கூட ஒன்றும் இல்லை என்று சிரித்து கொண்டே சொல்லிவிட்டு நகர்ந்து விடுகின்றாய். இது மிகவும் முக்கியமான மாற்றம். என் அன்பு குழந்தையே, அதிகம் பேசுவதற்கு கூட இடமில்லாமல் போய்விட்டது. பேசினால் பிரச்சனை வருகின்றது என்கின்ற பொழுது அமைதியாக இருப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய வலிகளையும் வேதனைகளையும் பிறரிடம் சொன்னால் அதிகமாகின்றது என்று தெரிந்து கொண்டாய். இந்த முருகனிடம் அமைதியாக சொல். உன் வலிகளும் வேதனைகளும் அப்படியே குறைந்துவிடும். உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை நன்மைகளையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் முன்னால் உன்னை பற்றி கவலைப்படுவது போல சிலர் நடிக்கின்றார்கள். உன் பின்னால் சென்று உன் கவலைகளை நினைத்து சந்தோஷப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிலர் உன் வாழ்வில் இருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து அவர்களும் உன்னுடைய நலனை விரும்புபவர்களாக நான் மாற்றி விடுவேன். ஒரு சிலரை பற்றி நினைத்து உன் வாழ்நாட்களை நீ வீணடித்து கொண்டு இருக்காதே. அவர்களை எல்லாம் சற்று தள்ளி வைத்துவிட்டு உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களின் மீது நாட்டம் கொள். என்னுடைய ஆலயத்திற்கு வந்தால் உன் வேண்டுதல்களை எல்லாம் மறந்துவிட்டு என் முகத்தையே பார்த்து கொண்டு இப்பொழுது எல்லாம் மௌனமாகி விடுகின்றாய். இதற்கு மேல் நான் என்ன கேட்பது முருகா? எதை சொல்லி நான் உனக்கு எப்படி என் சூழ்நிலையை விளங்க வைப்பது எனக்கே புரியவில்லை. நீயே அத்தனையும் பார்த்துக்கொள் என்று என்னிடம் முழுமையாக ஒப்படைத்துவிட்டு அமைதியாக விடுகின்றாய். மிகவும் நல்லது என் குழந்தையே. உன் சூழ்நிலைகள் அத்தனையும் நான் அறிவேன். எதுவாக இருந்தாலும் நீ சொல்லித்தான் அறிய வேண்டும் என்ற நிலை இல்லை. உனக்குள் இருக்கும் வலிகளையும் வேதனைகளையும் நீ சொல்லாமலேயே அறியக்கூடியவன், உணரக்கூடியவன். உன் மனதின் கேள்விகளையும் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களையும் நான் அறிவேன். பெற்றெடுத்த பிள்ளை சொல்லிதான் பெற்றவளுக்கு அத்தனையும் தெரிய வேண்டும் என்று இல்லை அல்லவா? நான் பெற்றெடுக்காத பிள்ளை நீ என்னிடம் சொல்ல வேண்டும் என்ற நிலை இல்லை. அத்தனையும் நான் அறிந்தே இருக்கின்றேன். உன்னை வலுப்படுத்தவே அத்தனை விஷயங்களும் நடந்து கொண்டிருப்பதால் அமைதியாக இருக்கின்றேன். நீ அறிந்தது சில விஷயங்கள், நீ அறியாமல் இருப்பது பல விஷயங்கள். ஜென்ம ஜென்மமாக நான் உன் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். பறந்து விரிந்த இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிர்களையும் காத்து கொண்டிருக்கும் நான் என்னை நம்பியிருக்கும் உன்னை மட்டும் எப்படி விடுவேன்? நீ என் மீது கொண்ட பக்தியின் காரணமாக உன் அத்தனை கஷ்டங்களும் நீ சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிடும். நீ என் மேல் கொண்ட பக்தி, நான் உன்மீது கொண்ட அக்கறை இரண்டும் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை உனக்கு பெற்றுத்தரும். உன் மனம் குளிரும்படியான நிகழ்வுகளை நான் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன். நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் நீ மிகுந்த பக்தியோடு ஆவலோடு கேட்கின்றாய். அன்பாக அதை கடைபிடித்து வருகின்றாய். என் வார்த்தைகளை அனுதினமும் கேட்டு கேட்டு உனக்குள் பல மாற்றங்களை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன்.
என் மேலான நம்பிக்கை இப்பொழுது உனக்கு மிக பெரிய அளவில் வளர்ந்து நிற்கின்றது, பல மடங்கு உயர்ந்து நிற்கின்றது. எல்லாவற்றையும் முருகன் பார்த்து கொள்வான் என்ற முழு நம்பிக்கை இப்பொழுது உனக்குள் துளிர்விட்டிருக்கின்றது. அந்த நம்பிக்கையை ஒரு பொழுதும் நான் விலக்கிவிட மாட்டேன். என் பிள்ளை என்றே உன்னை பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் மிக பெரிய அளவிற்கு நன்மை நடக்கும், மாற்றம் உன் வாழ்க்கையில் வரும். நல்ல விஷயங்களில் யோகத்தின் அடியில் இன்றைய தினத்தில் நீ வந்திருக்கின்றாய். அன்புக்கு பெயராக இனி நீ விளங்கப் போகின்றாய். மனதில் எழக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களையும் குதர்க்கமான எண்ணங்களை எல்லாம் இப்பொழுதே விட்டுவிடு. என்ன நடக்கும் என்ற பயம் இருந்தாலும், நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் இருந்தால் கூட இக்கணமே அத்தனையையும் நிராகரித்து விடு. நான் உனக்கு சரியான தீர்வை கொடுக்கப் போகின்றேன். உன் மனதில் இருக்கக்கூடிய பாரத்தை நினைத்து தவித்து கொண்டிருக்கின்றாய். உன் கண்ணீருக்கும் காயங்களுக்கும் பதிலை நான் கொடுப்பேன். கண்களை மூடி தனியாக அமர்ந்து என்னை நினைத்துக்கொள். நீ இழந்த அத்தனையையும் நான் மீட்டு கொடுப்பேன் என்று நம்பு. ஏதோ ஒரு யோசனையிலேயே எப்பொழுதும் இருக்கின்றாய். என் முகம் உன் மனதில் வரட்டும். உன் முகம் புன்னகையால் நிரம்பட்டும். உன் வாழ்வில் அப்படி என்ன நடந்துவிட்டது என்று சோர்வடைந்திருக்கின்றாய். இனி பல நன்மைகள் நடக்கப் போகின்றது. அதை நினைத்து உற்சாகமாக இரு. உன்னுடைய உற்சாகத்தில்தான் நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை வெளிப்படும். எல்லாவற்றையும் நான் கவனித்து கொண்டு இருக்கையில் உன்னை நான் கவனிக்கவில்லை, கண்டு கொள்ளவில்லை என்று தவறாக எண்ணி விடாதே. உன் கவலைகள் அத்தனையும் ஓயக்கூடிய நேரம் வந்து விட்டது. கவலைப்பட்டு சோர்ந்து போன நேரங்கள் முடிந்தது. புலம்பிய நேரங்கள் எல்லாம் முடிந்தது. கோபப்பட்டும் தீர்த்தாகிவிட்டது. இனி அழுவதற்கோ புலம்புவதற்கோ எதுவும் பாக்கி இல்லை. இனி நீ எது செய்தாலும் அது உன் வாழ்விற்கான வெற்றியாகத்தான் இருக்கும். யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்களை மனதிற்குள் என்னிடம் சொல்லுகின்றாய் அல்லவா? அத்தனையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். அதற்கான நல்ல முடிவினை பெற்று தருவேன். காலம் கனிந்து வரும் உனக்கும். உன் மனம் என்னை பற்றி சிந்திக்க தொடங்கிவிட்டது. உன்னுடைய நினைவில் நான் வர ஆரம்பித்து விட்டேன். உன் வாழ்வில் இன்பம் குடிக்கொள்ள தொடங்கிவிடும். மிக விரைவிலேயே உன் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். எதை தேடி காத்து கொண்டிருக்கின்றாயோ அது உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும். பல முறை கேட்டும் கிடைக்காதது இம்முறை கேட்டிருப்பதால் நிச்சயம் கிடைத்துவிடும். அது கிடைப்பதற்கான தருணம் வந்திருக்கின்றது. உன் வாழ்வில் முழுமையாக நிறைந்திருக்கும் நான் நீ கேட்ட அத்தனையும் கொடுத்து கொடுத்து மகிழ்வேன். உன்னுடைய வருத்தங்களுக்கு எல்லாம் நான் விடை தருவேன். உன் வாழ்க்கைக்காக என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறும். உன் எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தி ஆகும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியை காண்பாய். நல்லது நடக்கும்.